गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம ப்ராக்ஸி சர்வரில் எப்படி வந்து உள்ளே போயிட்டு ப்ளே பண்ணுறது அப்படிங்கன்னு நிறைய வீடியோஸை பார்த்துருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. இந்த ஒரு ப்ராக்ஸி சர்வரில் உள்ளே போயிட்டு ப்ளே பண்ணுறதால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க வெள்ளைக்கான ஆள்னு போட்டுங்க. அப்பதான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அன்லிமிட்டட் டைமண்ட் காஸ்டியூம்ஸ் கன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்கணும்னு நினைச்சா இந்த ப்ராக்ஸி சர்வர்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ஆப் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்போட லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த ஒரு ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு அமௌண்ட் வந்து போட வேண்டியதில்லை. பட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய ரிவார்டை வச்சு நீங்க அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வித்ராவலும் போட்டுக்க முடியும். இது நேத்து நான் போட்ட வித்ராவல் ப்ரூஃப். ஸோ எந்த ஒரு டெபாசிட்டும் இல்லாமலே நான் வந்து வித்ராவல் போட்டிருக்கேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராக்ஸி சர்வர் அப்படின்னா என்னன்னா இந்த ஃப்ரீ ஃபயர்ல இருக்கக்கூடிய எல்லா கன் கலெக்ஷனையும் எல்லா பண்டல் கலெக்ஷனையும் எல்லாத்தையுமே அதாவது வரக்கூடியது வரப்போறது ஆல்ரெடி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு சர்வர்ல கிடைக்கும். அது மட்டும் இல்ல உங்களுக்கு அன்லிமிட்டடான டைமண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, வி பேட்சும் கொடுத்துருவாங்க. நீங்க கஷ்டப்பட்டு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு பெரிய ஆள் ஆகி அப்புறமா ஃப்ரீ ஃபயரோட அபிஷியல் பார்ட்னர்ல போயிட்டு சேர்ந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. நீங்க உள்ள போனாலே உங்களுக்கு வி பேட்ச் கிடைச்சிரும். அதுக்கப்புறமா வருஷங்கணக்காக உட்காந்து கஷ்டப்பட்டு லெவல் ஏற்றணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. அவனே உங்களுக்கு 100வது லெவலை டைரக்டா கொடுத்துருவான். இந்த மாதிரியா நிறைய யூடியூபர்ஸ் பேசி நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் அதே தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு நானும் எப்படியாச்சும் அந்த ப்ராக்ஸி சர்வர் ஓபன் பண்ணி உள்ள போயிட்டு அப்படி என்னதான் இருக்குது அதில் எப்படிதான் ப்ளே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடணும்னு ரொம்பவே ஆசை எனக்குள்ளேயே வந்துருச்சு. நானும் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த ஒரு ப்ராக்ஸி சர்வர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா எல்லா பண்டலும் இருக்குது, எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது, எல்லா கன் கலெக்ஷன்ஸும் இருக்குது, இன்குபேட்டர்ல இருந்து எல்லா பேட்டர் வரைக்கும் அது உள்ள பாத்தீங்கன்னா வந்து வாட்டர் மாதிரி வந்து ஊத்தி வச்சிருக்கானுங்க. இதுக்கப்புறமா தான் எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, எல்லாரும் சொல்ற மாதிரி எப்படி இதுல ப்ளே பண்றது? எல்லாருமே சொல்ற மாதிரி அந்த ஒரு ப்ராக்ஸி சர்வர்ல போயிட்டு ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு பாத்திரலாம்னு சொல்லிட்டு நானும் ஒரு கிளாசிக் மேட்சை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பல மணி நேரம் நானும் உட்காந்து பார்த்துட்டேன். ஆனா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆன பாடு இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நேரம் உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுதான் கிடையாது. பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஒரு ஐடியில நம்மளால கேம் ப்ளே பண்ண முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஐடி எப்படி இருந்தாலும் ஓகே, சும்மாவே வச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க எந்த ஒரு ஐடியா ஓபன் பண்ணணும்னா அதுக்கு பல தடைகளை தாண்டி போக வேண்டியது இருக்கும். அப்படி என்ன ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஃப்ரீ ஃபயரை எடுத்த உடனே அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும். புதுசா இருக்கிற பிளேயர்ஸ்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அடாடா என்னடா இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷனா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும். ஆனா ஓல்டு பிளேயர்ஸ்க்கு ஃப்ரீ ஃபயரை அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அதுல டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த பேக்கேஜ் எல்லாமே காணாம போயிடும். அது இல்லாம செட்டிங்ஸும் ஒரு பக்கம் காணாம போயிடும். இந்த ஒரு விஷயமே அவங்கள பயங்கரமான கோவத்துல கொண்டு போய் விட்டுரும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில ஒரு முறையாச்சு இந்த மாதிரி அன்லிமிட்டடான டைமண்ட்ஸையும் வி பேட்சையும் பாத்துறோம்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட வீட்டை தேடி உங்களுக்கு லிங்க் வந்து சேரும். இந்த மாதிரி ப்ராக்ஸி சர்வரை பத்தி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான வீடியோஸும் நம்ம மேக் பண்ணி போடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சேனலுக்கு நீங்க இப்பதான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்னு போட்டுங்க. அப்பதான் இந்த மாதிரியான வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே வந்து சேரும். இது உங்கள் சஞ்சு கேமிங், நான் உங்கள் சஞ்சய். ஸோ அடுத்து ஒரு பக்கவான வீடியோஸ்ல வந்து உங்களை நான் பாக்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சய். பாய் பாய் மக்களே.